நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரண்டையால் துவையல் செய்ய போகிறோம். இது பிரண்டை. இது மூட்டு வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சித்த மருத்துவத்தில் அதிகமாக குறிப்பிட்றாங்க. இந்த பிரண்டையால் நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி துவையல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், பிரண்டையை நம்ம இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஓரத்தில் உள்ள நார்லாம் எடுத்து இதேமாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம், கருவேப்பிலை எடுத்துருக்குறோம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறோம், பாருங்கள் கொஞ்சம் புளியும் எடுத்துக்கிட்டோம் இது கூட. அதுக்கப்புறமா இதில் எண்ணெயை ஊற்றி வதக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றி வச்சு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மண்டை வச்சு வந்து வேலை பாருங்கள். இது நல்லா எண்ணெயில் வேகணும். நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். அதோட கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். அப்படி பச்சையாக இருந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அது எண்ணெயிலே தான் வேகணும். அப்போ தான் அந்த சாப்பிடும்போது நாக்கில் எல்லாம் அரிக்கிற மாதிரி தெரியும். அப்போ தான் அதெல்லாம் குறையும். அடுத்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம், பூண்டு சேர்த்துக்கிறோம், புளி சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். எல்லாமே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க.
வடகம் பிடிக்குங்கிறவங்க பழமா நல்லா பார்த்தது. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இது இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா பிரண்டை துவையல் தயார். இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஆறட்டும். சாப்பிடலாம். ஆறுனதும் நம்ம வந்து அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த பிரண்டையெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க அரைக்கலாம். பாருங்கள், நம்ம பிரண்டை துவையலை அரைச்சிட்டோம். இதுதான் பிரண்டை துவையல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரண்டை துவையல் நீ வேணா ஊற்றி சாப்பிடலாம்னு சொல்லுது.